தீர்க்க தரிசன அரங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அரங்கத்திலிருந்து நாம் உலகத்தை ஒரு கழுகு பார்வை கொண்டு பார்ப்போம். மிக முக்கியமாக பைபிள் வசனத்தோட லென்ஸ் மூலமா இந்த உலகத்தை பார்க்கலாம். 200 நாடுகளுக்கும் மேல சமீபத்தில் நடந்த ஆய்வுல 690 கோடிக்கும் மேல இருக்கிற உலக மக்கள் தொகையில 200 கோடிக்கும் மேல கிறிஸ்துவர்கள் இருக்கிறதா அறிக்கை வந்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த நேரத்துல உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற தங்களோட நம்பிக்கையின் காரணமா 10 கோடி கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட நம்பிக்கைக்காக உபத்திரவப்படுவது புதுசு ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமா வர்ற மீட்பின் வரலாறு அவருடைய இரத்த சாட்சிகளின் இரத்தத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்யறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய வேலையை தரணும். இது இயேசுவை முதல்ல பின்பற்றவங்களுக்கு உண்மையாவே நடந்துச்சு. 12 சீஷர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியை பிரசங்கிக்கிறவங்களா வெகு தூரம் பயணம் செஞ்சாங்க. அவங்களோட விசுவாசத்துக்காக ரொம்பவே துன்பப்பட்டாங்க. மேலும் நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு உறுதியான சாட்சியா இருந்ததுனால பயங்கரமான மரணத்தை சந்திச்சாங்க. செபதேயுவின் குமாரன் யாக்கோபுவை ஏரோது அகிரிப்பா வாளால் கொலை செய்ததா அப்போஸ்தலர் நடபடிகள்ல எழுதப்பட்டிருக்கு. பேரரசர் நீரோ பேதுருவின் வேண்டுகோளின்படி தலைகீழா பேதுருவ சிலுவையில அரைஞ்சாரு. அந்திரேயா இப்ப இருக்கிற சோவியத் யூனியன்லயும் அப்புறம் துருக்கி அப்புறம் கிரீஸ் முழுக்க அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னால சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. தோமா சிரியாவோட கிழக்கு பகுதியை அடைய முயற்சி செஞ்சு கிழக்கு பகுதியில இந்தியா வரைக்கும் அவர் ஈட்டியால காயப்படுறதுக்கு முன்னால அதுக்கப்புறம் எரிச்சு கொல்லப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் பிரசங்கிச்சாரு. பிலிப்பு வடக்கு ஆப்பிரிக்காலையும் அதுக்கப்புறம் ஆசியா மைனர்லயும் அவர் துன்புறுத்தப்பட்டு ரோம ஆளுநரால சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் ரட்சிப்போட செய்தியை எடுத்துக்கிட்டு போனாரு. மத்தேயு தலை துண்டிச்சு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் பெர்ஷியாலையும் எத்தியோப்பியாலையும் ஊழியம் செஞ்சாரு. இயேசுடைய சகோதரர் யாக்கோபு எருசலேமோட ஆலயத்தின் சுவர்ல இருந்து கீழே தள்ளப்பட்டாரு. பர்தொலமேயுன்னு அழைக்கப்படுற நாத்தான்வேல் துருக்கிக்கு மிஷனரியா இருந்து அர்மேனியால பிரசங்கிச்சதற்காக தோல் உரிக்கப்பட்டு சாட்டையால அடிச்சு கொல்லப்பட்டாரு. அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு அவர் கல்லால எறியப்பட்டு தடியால அடிச்சு கொல்லப்படுறதுக்கு முன்னால சிரியால ஊழியம் செஞ்சாரு. செலோத்தே எனப்பட்ட சீமோன் பெர்ஷியாலையும் ஊழியம் செஞ்சாரு. வேறு தெய்வத்துக்கு பலி செலுத்த மறுத்ததுனால கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் பிரியமான யோவான் அவரோட விசுவாசத்துக்காக துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டாலும் கூட இரத்த சாட்சியா கொலை செய்யப்படாம இரத்த சாட்சியா இறக்காம பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டாரு. நாம கத்துக்கிட்டபடி பத்மு தீவுல யோவான் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெற்ற வெளிப்பாடுதான் வெளிப்படுத்துதல் புத்தகம்னு சொல்லப்படுது. யோவானோட தீர்க்க தரிசன வார்த்தைகளோட பக்கங்களை நம்ம உத்து பார்க்கும்போது உலகத்துல கடைசி நாட்கள்லயும் கூட கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற ஆண்களும் பெண்களும் உபத்திரவ காலத்துல சொல்லப்படாத துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிச்சாங்கன்னு நாம பார்க்கிறோம். சரி, இந்த உண்மையான உபத்திரவ கிறிஸ்துவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்துக்கு யார் விருப்பத்தோட தங்களோட உயிரை தருவாங்க? இரத்த சாட்சிகள், வெளிப்பாட்டின் பிரதிநிதிகள். யோவானை தவிர்த்து எல்லா அப்போஸ்தலர்களும் தங்களோட விசுவாசத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க. அப்போஸ்தலர் யோவான் மட்டுமே தன்னோட வாழ்நாள் முழுக்க வாழ அனுமதிக்கப்பட்டு பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டவராக வாழ்ந்தாரு. மேலும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று இந்த புத்தகத்தை எழுதினாரு. மோசே உபாகமம் புத்தகத்துல சில 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவங்க யூதர்களா இருக்கிறபடினால அவங்க உபத்திரப்படுத்தப்படுவாங்க. மேலும் அவங்கள நிறைய பேர் கொல்லப்படுவாங்க. அப்புறம் இரத்த சாட்சிகள் ஆவாங்கன்னு சில 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே மோசே தீர்க்க தரிசனம் சொன்னாரு. உபாகமத்துல கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சேதர அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும்
சாட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்று சொல்லுவாய் என்று வாசிக்கிறோம். நீங்கள் யாராவது யூத மக்களோட வரலாற்றை படிச்சிருப்பீங்கன்னா அவங்க வரலாற்றை ஒன்றுக்கு பின் ஒன்றா தொடர்ந்து உபத்திரவங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அறையில் கூடி இருக்கிற இன்னைக்கும் கூட உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் தங்களோட இனத்தை வெறுக்கிறவங்களோட துன்புறுத்தல்னால இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சகோதர சகோதரிகளை, யூத மக்கள் வரலாற்றில் பட்ட துன்பம் உபத்திரவ காலத்தின் போது அவங்க அனுபவித்த துன்பங்களோட ஒப்பிடும்போது அற்பமானதாக தோணும். இதை நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லி ஆகணும். இப்போ உங்கள் பைபிளில் வெளிப்படுத்துதல் 6:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அவங்களோட இரத்த சாட்சியோட மரணத்தின் சூழல் கொஞ்சம் தரப்பட்டிருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இந்த கொல்லப்பட்டவங்க யாரு? இந்த வெட்டப்பட்டவர்கள் யார்? அதாவது வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிச்சிங்கன்னா யோவான் இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவோட சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமும் இருக்கிற எதிர்காலத்தில் இதை வச்சிருப்பாரு. அதனால் வெளிப்படுத்துதல் 6 இருக்கிற இந்த கொல்லப்பட்டவங்க இந்த காலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, சபை காலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. மேலும் கொல்லப்பட்டவங்க இன்னமும் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தங்களோட கொலைக்காரங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொலை செஞ்சவங்க உபத்திரவ காலத்தில் இன்னமும் நிச்சயமாக பூமியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே பூமியில் 7 வருஷம் இருக்கிற உபத்திரவ காலத்தில் கொலை செய்யப்பட்டவங்க தான் இந்த உண்மையுள்ள பரிசுத்தவான்கள். 7 வருஷம் இருக்கிற இந்த உபத்திரவ காலத்தில் நிறைய யூதர்கள் தேவனிடத்தில் திரும்புவாங்க. அதோட தேவனை நம்புறவங்க தங்களோட விசுவாசத்தை தங்களோட வாழ்க்கை மூலமாக அடிக்கடி செயல்படுத்த அழைக்கப்படுவாங்க. வெளிப்படுத்துதல் 12:11 சொல்லுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வேற வார்த்தையில் சொல்லணும்னா தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க தங்களோட விசுவாசத்தை கைவிடலைன்னு சொல்லலாம். மேலும் இயேசு தன்னோட மலை பிரசங்கத்தில் கடுமையான உபத்திரவ தருணத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை பற்றி பேசியிருக்காரு. மத்தேயு 24 அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். இப்போ அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க? அவங்க கொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். உபத்திரவ காலத்தில் இந்த பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் இருக்கிற தங்களோட பக்தி, அவங்களோட சாட்சி, அப்புறம் அவங்க கைக்கொள்கிற தேவனுடைய வார்த்தையின் காரணமாக அந்த பலிபீடத்தில் பலி கொடுக்கப்படுவாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த பூமியிலிருந்து நீக்கப்படும்ன்றதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மேலும் அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கிறிஸ்துவை பின்பற்றவங்களை குறி வச்சு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக தங்களோட கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க மேலே கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க நடந்துக்கிற இந்த சாட்சி பகுதி இந்த விசுவாசிகள் பிரசங்கிக்கிற நியாய தீர்ப்பை குறிக்கும். உபத்திரவ சம்பவங்கள் தீவிரமாகும் போது அவங்க பின்வாங்க மாட்டாங்க, இன்னும் கடுமையான நியாய தீர்ப்பு வரும்னு எச்சரிக்கை செய்வாங்க. அவங்க கிறிஸ்துவர்களாகி தேவனோட வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தோட தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால பூமியில் இருக்கிற சக பயணிகளை அவங்க எச்சரிப்பாங்க. இந்த நியாய தீர்ப்பு மோசமானதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவன் கூட சரியாக நடந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இன்னும் மோசமாக போகிறதுனால அவங்க மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட செய்திக்காக அவங்க கொல்லப்படுவாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச நான் ரொம்பவே மதிக்கிற டாக்டர் W.A. கிறிஸ்வெல் அவங்களால எழுதப்பட்ட ஒரு பகுதியை வாசித்த ஞாபகம் எனக்கு இருக்கு. நியாய தீர்ப்பு அறிவிக்கிறது தீர்க்கதரிசியோட ரொம்ப இயல்பான ஒரு சுபாவமாக இருக்குன்னு அவர் அதில் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. தேவனோட உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறப்பெல்லாம் அவர் நியாய தீர்ப்பை பிரசங்கிப்பார். இந்த நவீன காலத்தில் தேவனோட ஊழியர்கள்னு சொல்லப்படுறவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. நரகத்தை பற்றின எந்த ஒரு செய்தியும் இல்லை, பிசாசு எதுவுமே இனிமே கிடையாது, அதோட நியாய தீர்ப்புன்றதும் கிடையாது. நம்மளோட அறிவுபூர்வமான அதை நவீன காலத்தில் நாங்கள் எழுந்து நின்று இயேசுவோட அன்பு பற்றி பேசுகிறோம், சமாதானத்தை பற்றி பேசுகிறோம், மேலும் எல்லா அழகான நேர்த்தியான விஷயங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், நமக்கு நல்ல விஷயங்களை சொல்கிற அதே புத்தகம் தான் நமக்கு கெட்ட விஷயங்களை பற்றியும் சொல்லுது. அதே வெளிப்படுத்துதல் தான் பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நம்மக்கிட்ட பேசுது. ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக சொல்கிற வேதாகமம் சாத்தான் நம்முடைய எதிரின்னும் அதிகாரம் அப்புறம் அழிவோட சத்துருன்னும் அதே வேதாகமம் தான் நமக்கு எடுத்து சொல்லுது. ரெண்டுமே ஒன்றா போகுது. ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவையில்லை.
அதனால சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய செய்தி அதுதான். நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க யாரும் விரும்பல. எல்லாருமே இயேசுவோட அன்பை பத்தி பிரசங்கம் பண்ண விரும்புறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பைபிள் எப்படி இருக்கோ அப்படியே நீங்க ஏத்துக்கணும். மேலும் நம்ம கத்துக்கிட்ட மாதிரி எதிர்காலத்தில் இந்த பூமியில நியாய தீர்ப்புக்கான ஒரு நேரம் இருக்க போகுது. அதோட பெரிய உபத்திரவங்கள் இருந்தும் பின்வாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால, இந்த கொல்லப்பட்டவங்க இரத்த சாட்சிகள் மாதிரி இயேசுவுக்காக நின்னவங்க அதுக்கான விலையை கொடுக்க போறாங்க. அவங்களோட இரத்த சாட்சி மரணத்தின் காரணம், அதோட விளைவுகளை கவனிங்க. திரும்பவும் சொல்றேன், தேவ வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். யோவானோட கணக்குப்படி இந்த இடத்துல அவர் பூமியிலிருந்து பரலோகத்தை பார்க்கறாரு. பரிசுத்தவான்களோட மரணத்தை சொல்றதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை கொல்லப்பட்டனர் என்கிற வார்த்தையால மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனா படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற வார்த்தை தான் ஒரு சரியான வார்த்தையா இருக்கும். இந்த யூத சாட்சிகளோட விசேஷமான குணத்தை பத்தி பேசுற ஒரு தியாகமான வார்த்தை இது. உலகத்துக்கு அவங்க படுகொலை செய்யப்பட்டவங்க, ஆனா தேவனுக்கு அவங்க தங்களை ஒரு பலியா தந்தவங்க. அவங்க கர்த்தருக்காக தங்களோட வாழ்க்கையை கொடுத்தாங்க. மேலும் கர்த்தர் அவங்கள தனக்கு சொந்தமானவங்களா பார்த்தாரு. அவங்க அவருடைய இரத்த சாட்சிகள். அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டவங்களோட கூக்குரல் அடுத்த வசனத்தில் இருக்கிறது, 10வது வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இப்போ நீங்க ஒரு இறையலரா இருப்பீங்கன்னா அவங்க சொல்ற கண்டன குரல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகளின் ஆத்துமாக்கள் பரலோகத்திலிருந்து தேவனை நோக்கி மிக சத்தமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது எங்கள் மரணத்துக்காக நீங்கள் பழிவாங்க போகிறீர்கள்? எங்க உயிரை பறிச்ச பூமியில இருக்கிறவங்களை எப்ப நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க? இப்போ இது சபை காலத்துல இல்லைங்கிறது உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சபை காலத்துல இந்த மாதிரியான கூக்குரல் இருக்காது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டப்ப, நம்பிக்கைக்காக கொல்லப்பட்டப்ப அவர் என்ன சொல்லி கூக்குரல் இட்டாருங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும், கிருபையின் காலத்துல நீங்க செய்யறது இதுதான். ஆனா பழைய ஏற்பாடு அப்புறம் உபத்திரவ காலத்துல, பழைய ஏற்பாடு அப்புறம் உபத்திரவ காலகட்டத்துல ஒன்னா இணைஞ்சு தேவனுடைய ஜனங்களை தவறா நடத்தினவங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்புக்காக கூக்குரல் இடுவது ரொம்பவே நியாயமானது. இந்த இரத்த சாட்சிகளின் உயிரை பறித்தவர்களுக்கு எதிராக தேவனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் ஒரு காலகட்டமாக உபத்திரவங்கள் இருக்கும். அதனால அவங்க கூக்குரல் இடுறாங்க. ஆண்டவரே, எவ்வளவு காலத்துக்குள்ள இதை நீங்க செய்ய போறீங்க? நாங்க காத்திருக்கோம் ஆண்டவரே, இந்த செயல்ல உங்களையும் எங்களையும் மீறின இந்த ஜனங்கள் மீது நீங்க நியாய தீர்ப்பு செய்யறதுக்காக நாங்க காத்திருக்கோம். அதுக்கு கர்த்தர் இன்னும் நேரம் வரவில்லை. அனைத்து கொலைகளும் முடியும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். எல்லாம் முடிந்ததும் கொலை செய்யப்பட போகிற அனைவரும் கொலை செய்யப்பட்ட பிறகு நாம் வேலைகளை கவனித்துக் கொள்ளலாம்னு சொல்றாரு. இப்போ கடைசியில் இருக்கிறத கவனிங்க. அவங்க மரணத்தின் ஆறுதல். இந்த வசனத்தோட மென்மையான பகுதி இதுதான். 11வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக அவங்க தங்களோட உயிரை கொடுத்திருக்கிறதுனாலையும் தங்களோட விசுவாசத்தை கைவிடுறதுக்கு பதிலாக தங்களோட உயிரை அவங்க விட்டதுக்காகவும் அவங்க பரலோகத்தில் இருக்காங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இடைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தையும் நான் சேர்க்க விரும்புகிறேன். தங்களோட விசுவாசத்துக்காக தங்களோட உயிரையே கொடுத்தவங்களுக்கு தேவன் செய்கிற 5 விஷயங்கள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு அடைக்கலத்துக்கு ஒரு இடத்தை தராரு. பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற இந்த உண்மையான ஊழியக்காரர்களோட தரிசனத்தோட அர்த்தம் அவங்களோட மீட்பு அப்புறம் பாதுகாப்பு. பலிபீடத்தின் கீழ் இருப்பது என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது தரப்பட்ட தகுதியால் தேவனின் பார்வையால் மூடப்பட்டு இருக்க வேண்டும். இது நீதியை பற்றி பேசுகிற ஒரு உருவமாக இருக்கிறது. இந்த கொலை செய்யப்பட்ட சாட்சிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூடப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அடைக்கலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களை யாராலும் தொட முடியாது. அடைக்கலம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. தேவன் தன்னோட கிருபையுள்ள அன்பு அப்புறம் இரக்கத்தினால் இரத்த சாட்சிகள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கே பரிசா தராரு. இதை நீங்க கவனமா படிச்சீங்கன்னா, இந்த ஆத்துமாக்கள் பலிபீடத்துக்கு கீழே இருப்பாங்கன்னா அவங்க எப்படி உலகத்துல அந்த வெள்ளை அங்கியை போடுவாங்கன்னு நீங்களே கேட்டுக்கங்க. திரைப்படங்களை தவிர ஆவிகளுக்கு நீங்க ஒரு அங்கியை போட முடியாது. அதனால கண்டிப்பா அவங்க அங்க இருக்கும்போது கொஞ்ச காலத்துக்கு தற்காலிகமா ஒரு உடல் அவங்களுக்கு தரப்படும். ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரம் கிடையாது. நித்தியம் முழுக்க அவங்களுக்கு இருக்க போற அந்த உடலும் கிடையாது. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இரத்த சாட்சிகளான பரிசுத்தவான்களுக்கு தற்காலிகமான சரீரம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அங்கி அணிவிக்கப்படும் பைபிள் சொல்லுது. அங்கி உடலற்ற ஒரு ஆத்மாவுக்கோ அல்லது ஆவிக்கோ போட முடியாது.
இது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மாதிரியான உடல் கிடையாது. அது எதிர்காலத்தில் அவங்களுக்கு இருக்க போகிற உடலும் கிடையாது. அது இடைப்பட்ட நேரத்தில் பரலோகத்தில் அவங்க இருக்கும்போது தற்காலிகமாக கொடுக்கப்படுது. ஆனால் கிறிஸ்து திரும்பி வரும்போது அந்த நேரத்தில் என்றென்றைக்கும் இருக்கிற உயிர்த்தெழுதலின் சரீரம் மூலமாக அது மாற்றப்படும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது தங்களோட விசுவாசத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்தவங்க பலிபீடத்துக்கு கீழே அடைக்கலத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களோட நீதியையும் அப்புறம் கிறிஸ்துவோட நீதியையும் குறிப்பிட வெள்ளை அங்கி அவங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்பட்டதுன்னு சொல்லுது. தங்களை கொலை செஞ்சவங்களை பழிவாங்க எவ்வளோ நாட்கள் ஆகும்னு அந்த ரத்த சாட்சிகள் கேட்டப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போது இதை பற்றி சிந்திச்சு பார்க்குறது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை செஞ்சு அதோட அழகையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கும் போது நான் ஏன் இதை அடிக்கடி செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சரிதானே? சரி, இங்கே எப்படி ஓய்வெடுக்கிறதுன்னு நான் கற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஓய்வெடுக்கிற நேரங்கள் நிறையவே இருக்க போகுது. உண்மையாகவே எனக்கு பிடிச்ச வசனங்களில் ஒரு வசனம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இருக்குது. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. ஊழியத்தில் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமான நேரங்கள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான ஒரு நேரம் எனக்கும் இருந்திருக்கு. மேலும் இந்த வசனங்களை படித்ததுனால இந்த வாரத்தில் பெற்ற ஒரு மறைமுகமான ஆசீர்வாதம் அது ஓய்வெடுக்கிற ஒரு நேரம். அது இப்போ இல்லைனாலும் கூட ஒருவேளை என் வாழ்க்கையோட வாழ்நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளோட கஷ்டத்திலிருந்து நமக்கு ஓய்வு கிடைக்கும். அதோட கிரியைகள் நம்ம கூடவே வரும். அதனால் பலிபீடத்துக்கு கீழே அடைக்கலம் இருக்குது, அவங்க போட்டுக்க ஒரு அங்கி இருக்குது, அங்கே இளைப்பாறுதல் இருக்குது, அதுக்கப்புறம் பழி வாங்குதல் இருக்குது. கவனிங்க, தேவன் தன்னோட உண்மையான ஊழியர்களை கஷ்டப்படுத்தினவங்களை நியாயம் தீர்ப்பாருன்னு வேதாகம வசனம் நமக்கு சொல்லுது. வெளிப்படுத்துதல் 14 சொல்லுது, தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இந்த நியாய தீர்ப்பு படம் பைபிளில் மனித குலத்தோட தீய செயல்களுக்கு எதிரான தேவனுடைய கோபத்தை விளக்கும். நிறைய கிராஃபிக் விளக்கங்களில் இதுவும் ஒன்றா இருக்கு. இந்த வாரத்தில் நான் இதை படிச்சுட்டு வர இந்த நாளில் எனக்கு ஒரு புது பார்வை இருந்துச்சு. சில நேரத்தில் நம்ம நியாய தீர்ப்பு தவறானதுன்னு நினைக்கிறோம். அன்பான தேவனாய் இருக்கிற தேவன் யாரையும் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? தேவனை பற்றி நம்ம நினைக்கிற உருவத்துக்கு இது எப்படி பொருந்தும்? எப்படி? ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், தீமைக்கு நியாயம் தீர்க்காத தேவன் தேவனாய் இருக்க முடியாது. தண்டிக்கப்பட வேண்டிய தீமையை காணாத தேவன் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் இருக்க முடியாது. நம்முடைய தேவன் அன்பான தேவன், அப்புறம் நீதியான தேவன். மேலும் அவரோட நியாய தீர்ப்பு, அவரோட இரக்கம், அப்புறம் அவரோட கிருபையை போலவே அவருடைய அன்பின் பலனாக இருக்கு. அப்படி நீங்க பார்க்கலன்னா தேவனை பத்தின தவறான மனப்பான்மை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவர் எல்லாரையும் தலையில தட்டி இனி அப்படி செய்யாதுன்னு சொல்ற பரலோகத்தில் இருக்கிற ஒரு தாத்தா மாதிரி நீங்க எப்பவுமே தேவனை பார்ப்பீங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு என்னால மதிப்பெண்கள் தர முடியாது. தேவன் என்னை நேசிக்கிறாரு, இருந்தாலும் நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன்றது எனக்கு தெரியும். அவர் ஒரு பரிசுத்தமுள்ள நீதியுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுல நான் பிரமிப்போடு நிற்கிறேன். இப்போ ஒரு பரிசு இருக்கு. மரித்த பரிசுத்தவான்கள் எப்பயும் பரலோகத்தில் கௌரவப்படுத்தப்படுவாங்க. இதை கவனிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பரலோகத்தில் எப்பவும் கௌரவப்படுத்துவதற்கு முன்னாடியே அவங்க பூமியில் கௌரவப்படுத்தப்படுவாங்க. வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இருக்கிற இன்னொரு வசனத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு வெளியே கொண்டு வரேன். ஏன்னா இது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ரொம்பவே சுட்டி காட்டுது. வெளிப்படுத்துதலோட 20வது அதிகாரம் 4வது அப்புறம் 5வது வசனங்கள்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். கவனிங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அவரோடு அரசாண்டார்கள். அதனால் உபத்திரவ காலத்தில் தங்களோட விசுவாசத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்த இவங்க இந்த கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் இந்த 1000 வருட அரசாட்சியில் பூமியில் அவங்களும் இந்த உலகம் முழுக்க கிறிஸ்துவோட ஆளுகை செய்யவும் வாழவும் போகிறாங்க. அதோட கௌரவமான ஒரு இடம் தரப்படும். இந்த வசனத்தோட ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி அது சிங்காசனங்களில் கூட இருக்கலாம். தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெகுமதி உண்டு. தங்களோட விசுவாசத்துக்காக மக்கள் இறக்குறதுன்றது பழைய வரலாற்றில் மட்டுமே கிடையாது. அது வெறும் வருங்காலத்திலேயோ இல்லை ஒவ்வொரு காலத்திலையும் மட்டும் தங்களோட விசுவாசத்துக்காக மக்கள் இறக்க போகிறது கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு தங்களோட விசுவாசத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே
நம்ம கவனமா இல்லைனா ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்டஸ்ன்னு சொல்லப்படுற பழைய தூசி நிறைஞ்ச புத்தகத்தில் ரத்த சாட்சி மரணத்தை வைக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கு. அன்னைக்கு இருந்த 2 காலங்களில் தங்களோட விசுவாசத்துக்காக நிறைய பேர் தன்னோட உயிரையே தந்தாங்கிறத ஞாபகப்படுத்துறது அலமாரியில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அதனால இப்போ நாம இந்த இடத்துல ரொம்பவே பாதுகாப்பான சூழ்நிலையில வாழறதுனால வரலாற்றில் ரத்த சாட்சியா இருந்தவங்களை அலமாரியில் வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம உணரவே இல்லை. அதனால இந்த விஷயத்துல நான் செஞ்ச ஆராய்ச்சியிலிருந்து சில நிதானமான உண்மைகளை உங்களுக்கு தரதுக்கு நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம உலகத்தில் ஒவ்வொரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு கிறிஸ்துவர் கொலை செய்யப்படுறதா பல அமைப்புகள்லேருந்து வந்த தகவல்கள் நமக்கு காட்டுது. மற்ற முந்தின நூற்றாண்டுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 20வது நூற்றாண்டில் தான் நிறைய கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் மதிப்பீட்டுகளின்படி 7,000லிருந்து 8,000க்குள்ள ஒவ்வொரு வருஷமும் தங்களோட விசுவாசத்துக்காக கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுறாங்க. இதை பற்றின கொஞ்சம் பார்வையை உங்களுக்கு நான் தரேன். இந்த அரங்கத்தில் 2,000 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. இந்த அரங்கத்தை 4 மடங்கு மக்களால் நிரப்புங்க. அந்த எண்ணிக்கைன்றது கிறிஸ்துவர்கள்னு சொல்றதுனால அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொல்லப்படுறாங்க. அதுதான் அதோட எண்ணிக்கை. வடகொரியாவில் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறது சட்டத்துக்கு எதிரானது. அதோட ஒரு 50,000 கிறிஸ்தவர்கள் தங்களோட விசுவாசத்தினால தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பப்படுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 2013 கிட்டத்தட்ட 300 சர்ச்சுகள் அழிக்கப்பட்டுச்சு. அதோட 612 கிறிஸ்துவர்கள் நைஜீரியாவில் கொல்லப்பட்டாங்க. ஈராக்கில் இருந்த 15 லட்சம் கிறிஸ்துவர்களில் 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க சதாம் ஹுசேனோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அதிகரிச்சுக்கிட்டு வர உபத்திரவத்தின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. 2013 ஆகஸ்ட் மாதம் அதிபர் மோர்சி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காப்டிக் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறையில் 38 சர்ச்சுகளை எரிச்சு 23 சர்ச்சுகளை சேதப்படுத்தினதுக்கு முஸ்லீம் பிரதர்ஹுட் பொறுப்பேற்றிருக்கு. நான் சுமார் 5 பக்க புள்ளி விவரங்களோட ஆரம்பித்தேன். மேலும் எனக்கு ரொம்ப அர்த்தம் உள்ளதாக தெரிஞ்ச 4 இல்லைனா 5 பக்கங்களுக்கு அதை பெருசாக்கினேன். ஆனால் சகோதரிகளே, கிறிஸ்துவர்களாக இருக்கிறது பிரபலமாக இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 10 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த விதத்தையும் இப்போ இருக்கிற விதத்தையும் கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சா இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் ஒரு நபருக்கு இருக்கிறத விட சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் திரும்பவும் பிறந்த கிறிஸ்துவன்னு. நான் ஒரு கிறிஸ்துவன் நீங்கள் சொன்னப்போ மக்கள் ஒரு கிறிஸ்துவனா இருக்க விரும்பினா தான் விரும்பலைனாலும் நீங்கள் இருந்ததால் உங்களை மதித்தது நான் ஒரு இளைஞனாக வளர்ந்துக்கிட்டு இருந்தப்போ பார்த்தது ஞாபகம் இருக்குது. அது இனிமேல் உண்மையாக இருக்காது. வரலாற்றில் இருந்தும் இப்போ நடக்கிற விஷயங்கள்ல இருந்தும் நம்ம பார்க்குற மாதிரி உபத்திரவம் அப்புறம் ரத்த சாட்சி மரணம் இதெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு இயல்பானது. மேலும் வெளிப்படுத்துதல் 6 நமக்கு காட்டுற மாதிரி இது எதிர்காலத்துக்கான விதிமுறையாகவும் இருக்குது. இந்த விழுந்து போன உலகத்தோட இருள் கடவுள் நன்மையான எல்லாத்தையும் தெய்வீகமான எல்லாத்தையும் அகற்றுவதற்கான தன்னோட திட்டத்திற்கு எதிர்ப்பு ஏற்படுறத அவனால் பொறுத்துக்க முடியாது. அதனால் அப்படி வாழ விரும்புகிற எல்லாருக்கும் அவன் எதிராக நிற்கிறான். இந்த இரத்த சாட்சிகள் கடந்த நிகழ அப்புறம் எதிர்காலத்துக்கு தைரியத்திற்கான ஏராளமான எடுத்துக்காட்டுகளை தராங்க. இது கிறிஸ்துவுக்கு ஆழமான அர்ப்பணிப்பு, அப்புறம் அவருக்காக என்ன விலை கொடுக்கறதுக்கு வேணாலும் வலுவாக நிற்கிற உறுதிப்பாட்டிற்கு நம்மை ஊக்குவிக்கிறது. உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு சில தீமைகள் நடந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது நாம் அவங்களோட வழியில் நாம் நிற்போம். உங்களுக்கு அது தெரியாதா? நமக்கு முன்னால் இருந்த சில மக்கள் தங்களோட விசுவாசத்துக்கு விலை கொடுக்க ரெடியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நாம் இங்கே தேவனாகிய கர்த்தரை எந்த ஒரு ஆயுதம் ஏந்திய படைகள் இல்லாமல் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் ஆழமான கிறிஸ்துவர்கள் இல்லை. அதாவது தங்களோட வாழ்க்கையில் கிறிஸ்துவம் ஆதாயம் கொண்டு வர மாதிரி வாழறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் எந்த ஒரு விமர்சனமும் இருக்கிற ஆழமான கிறிஸ்துவர்களாக வாழ விரும்பலை. அதனால் இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி தடுக்கிற வேலி போட்டு ஆழமான கிறிஸ்துவர்களாக இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுறாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சகோதரிகளே, இந்த அறையில் இருக்கிற நம்மில் நிறைய பேர் இதை சந்திச்சிருப்போம். நம்முடைய நம்பிக்கைக்காக நம்ம உயிரை தரும்படி நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்மளோட விசுவாசத்துக்காக நம்ம சாகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய விசுவாசத்துக்காக வாழணும்னு கேட்குறாரு. பல விதத்தில் உங்களோட விசுவாசத்துக்காக இறக்கிறத விட விசுவாசத்துக்காக வாழறது கடினமாக இருக்கும். விசுவாசத்துக்காக நீங்கள் இறக்குறப்போ அதோட முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக வாழணும் இல்லையா?
நீங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கர்த்தராகிய தேவனை, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்காக வாழ விரும்புகிறேன், நான் இன்னைக்கு உங்களை ஆராதிக்க விரும்புகிறேன், நான் போகிற எல்லா இடத்துலையும் உங்கள் வல்லமையை கொண்டு போகவும் இன்னைக்கு நாங்கள் உங்களை மறுதளிக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். அதுக்கு முன்னால் தீர்க்கதரிசி வசனத்தின் சத்தியம் அதனுடைய சாயலை ஏற்படுத்துது. ஏன் தேவன் நமக்கு இந்த கதைகளை தராரு? இது எங்கே போகுதுன்னு பார்க்க, நமக்கு உதவி செய்ய. அது எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாம் திரும்பி வந்து, சரி நாங்கள் பந்தயத்தில் இருக்கோம், இந்த வழியாக போகிறோன்னு சொல்கிறதுக்காக தராரு. நாம் உறுதியாக இருப்போம், தைரியமாக இருப்போம். நம்மளோட நம்பிக்கைக்காக பயப்படாமல் இருக்கிற தேவனுடைய மனுஷிகளா நாம் தொடர்ந்து தைரியமாக நிற்போம். பைபிள் முழுக்க ஊக்குவிக்கிற மாதிரியான உதாரணங்களை உங்களுக்கு தரேன். தானியேல் புத்தகத்தில் இருக்கிற 3 கிறிஸ்துவ வாலிபர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராஜாவையும் அவரோட உருவ சிலையையும் அவங்கள வணங்க சொன்னப்போ அதை அவங்க மறுத்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்கள நியாயத்தலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து துன்மார்க்க ராஜாவோட விருப்பத்துக்கு அவங்களோட பணியை விரும்பாததுனால எரிகிற அக்னி சூழலில் கொண்டு போய் போட போகிறாங்க. அவங்க கொஞ்சம் பேசுனாங்க. முழு பைபிள்லையும் அது எனக்கு பிடிச்ச ஒரு பேச்சு. அது இதுதான்: நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். மேலும் தேவன் உங்களுக்கு தெரிந்தபடி அவங்கள காப்பாற்றினார். அதாவது கவனிங்க, ஒருவேளை தேவன் அவங்கள விடுவிக்கலைனாலும் நாங்கள் எதிரிக்கு இடம் தர மாட்டோம், நம்பிக்கைக்காக விசுவாசத்துக்காக நிற்க போகிறோன்னு சொல்ல அவங்க தயாராக இருந்தாங்க. தேவனோட வார்த்தையின் ஒரு போதகராக, ஒரு ஊழியராக சில நேரத்தில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா நான் ஒருவேளை பழமைவாதியாக மாறியிருப்பேன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பைபிள் சொல்கிற விஷயங்களை நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன். பொது அறிவு இருந்தால் வேறு எந்த அறிவும் வேண்டான்னு நான் இன்னும் நம்புகிறேன். அதை தகுந்ததாக மாற்ற நீங்கள் புராண கதைகளை உருவாக்க வேண்டான்னு நான் இன்னும் நம்புகிறேன். அது சொன்னால் அதுதான் அர்த்தம்னு நான் என்ன நம்புகிறேன். நாம் அதை படிக்கணும், அப்புறம் அதை நாம் செய்யணும். ஆனால் அப்படி நம்புகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட எளிய மனப்பான்மை இல்லை, ஆனால் நாம் குறைஞ்சிக்கிட்டே வரோன்றாங்க. அதனால் உங்கள் நம்பிக்கைக்காக நிற்கிறதுக்கு உங்களை ஊக்குவிக்கிறேன். அதோடு நீங்கள் அதை செய்யும்போது என்னையும் அதை சொல்லி ஊக்குவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நாம் ரொம்ப பிரச்சனையான கடினமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் நாம் எதிரிகளோட அச்சுறுத்தல்களை சந்தித்து தேவனுடைய வல்லமையின் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் நிற்கிறவங்களையும், நின்று தங்களுடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்த உபத்திரவ காலத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசினதில் சிலரையும், பழைய ஏற்பாட்டில் 3 எபிரேய வாலிபர்களையும் உலகம் தேடுது. சத்தியத்தின் பக்கமும் ஆத்மால உறுதியாக இருக்கிற ஆண்களாகவும் பெண்களாகவும் நாம் இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தியை பார்த்ததுக்கு நன்றி. தேவனோட வார்த்தை உங்களை உத்வேகப்படுத்தி இருக்கணும். மேலும் அன்பான தேவனோட உறவு வச்சிருக்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் நிறைவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை, ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினா இன்னைக்கே அதை நீங்கள் செய்யலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய இலவச பரிசான ரட்சிப்பை பெற்று உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மாறணும்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கைப்படியே நீங்க எடுப்பீங்கன்னா நீங்க உங்களோட முடிவை உண்மையான ஊழியம் இல்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம். நீங்க பெற்றுக்கொண்ட புது விசுவாசத்துல வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற தேவனோட நடக்கிற இந்த நடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக. திருப்புமுனையோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.